இது கொளத்தூர் தொகுதி இன்னைக்கு இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே இல்லை, இந்தியாவிலே நம்பர் 1 தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. ஸ்டார் தொகுதியா இருக்கலாம், ஆனா இந்தியாவிலே இது சூப்பர் ஸ்டார் தொகுதினா இந்த கொளத்தூர் தொகுதி தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மகத்தான தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெருமை வாய்ந்த தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. இன்னும் பெருமையா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை, இந்தியாவுடைய நம்பர் 1 முதலமைச்சரை அனுப்பி வைக்கிற தொகுதி உங்க கொளத்தூர் தொகுதி. ஒரு சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கணுமோ அதுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியா இருக்கட்டும், உங்க பேர் சொன்ன மட்டும் தட்டுங்களா, அன்னை தயாளு அம்மாள் அறக்கட்டளைன்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற வேட்பாளர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய தொகுதி நம்முடைய கொளத்தூர் தொகுதி. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நம்முடைய முதலமைச்சர்களை பாராட்டிட்டு இருக்கிறாங்க, நம்பர் 1 சிஎம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கொளத்தூர் தொகுதி தான். நீங்க தான் அவர் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறீங்க. இந்த தொகுதி அமைஞ்ச பிறகு 3 முறை நம்முடைய தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நான் இங்க வந்தது எதுக்கு தெரியுமா? 3 முறையும் ஒரு முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறீங்க. போன முறை 70,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. இந்த முறை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நம்முடைய தலைவர் தலைமையில் ஓரணியில் நாம திரண்டிருக்கிறோம். நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணி இந்த சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு காட்டுமா? டெல்லி அணியை ஓட விரட்டணும். டெல்லி அணியில் யார் யார் இருக்கா? இப்போ மோடியுடைய நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி. 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறது நிச்சயம். அதுல இந்த கொளத்தூர் நம்பர் 1 தொகுதியா அதிக வித்தியாசத்துல ஜெயிக்கக்கூடிய தொகுதியா இருக்கணும். முதலமைச்சருக்கு ஓட்டு போடுற அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் டெபாசிட் போயிடணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும்.